ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பீமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்று எனக்கும் மாமாவுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்த்டேக்கு நான் எந்த கிஃப்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா என் பர்த்டே இப்போ வரப்போகுது நியர்பை, எனக்கு வந்து கிஃப்ட்டுக்கு வந்து நான் சொன்னப்போ இந்த மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு ஓவராக பேசிட்டாரு. அதுக்காக அவர் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணலன்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து அந்த காசை வந்து ரெடி பண்ணி இன்னைக்கு அவர் மூஞ்சிலே விட்டு இன்னைக்கு கிஃப்ட் வாங்கி தரல, என் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு தான் நான் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த விளாக் தான் வரப்போகுது. என்ன ஏது எதுக்காக சண்டை என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த விளாக் ஃபுல்லாக இருக்க போகுது. போற ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? ஏன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் என் ட்ரெஸ்லாம் தூக்கி நான் கிளம்புறேன். சும்மா இந்த வீட்டில் உட்காந்துருந்தா என்னை ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க, ஏதாவது பேசிட்டே இருக்கீங்கல்ல. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் பண்றேன் நான். இதுக்குதான் சொல்றது, ஆகுனா சண்டை போடாதீங்கன்னு. ஆகுனா பைய தூக்கிட்டு ஜோக் பண்ணிட்டு இருக்கு. உள்ள போய் என்னன்னு பாருங்க. ஐயோ பேபிமா, ஐயோ பேபிமா, என்ன பேபிமா, எங்க போற நீ? ஐயோ ஏய், என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுன்னுக்குற? வேணா வேணா வேணா, நான் சும்மா பேசினப்பா நேத்து. அதுக்கெல்லாம் கோச்சுப்பாங்களா? எடுத்து உள்ள வை மரியாதையா. டென்ஷன் ஆயிடுவேன் நான். அவ்வளோலாம் உங்க வீட்டுல ஒன்னும் வளர்க்கவே இல்லை. உனக்கு என்ன இப்ப புதுசா ஒரு ரோஷன்லாம் வந்துருச்சு? அதெல்லாம் வரக்கூடாது, தப்பு. எடுத்து உள்ள வை. வரது என்ன ஆசைப்படுற? எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போய் உன்னை எல்லாம் சந்தோஷப்படுத்த மாட்டேன். நான் கடைக்கு போறேன், அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுனுக்கிறேன். உடனே வந்துருவியே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா பல்ல காட்டின்னு. ஏய் லூசு, நான் சும்மா கிண்டலுக்கு சொல்றேன். எங்க ஏய், கல்யாண புடவைப்பா. எதுக்குப்பா இப்போ கல்யாண புடவைலாம் எடுத்து வச்சுனுக்குற? பட்டு புடவையா? அப்ப 45 கிலோ இருந்தேன், இப்ப 80 கிலோ இருக்கிறேன். இதெல்லாம் என்னால இப்ப கட்டின்னு போக முடியல. எனக்கு ஜாக்கெட் எல்லாம் பத்தவே மாட்டேன். அதுவும் இல்லாம இதெல்லாம் வந்து ரொம்ப கிழிஞ்சிருச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனால இதை நான் விற்க போறேன். விற்க போறியா? அதான பார்த்தேன். எங்கடா நம்ம பேபிமா தான் ரோசம் வந்துச்சோ அப்படின்னு பார்த்தேன். இதெல்லாம் யார் வாங்குறா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதப்பா. நீ நேத்து பேசின பேச்சுக்கு இன்னைக்கு காசு எடுத்து மூஞ்சில விட்டெறிகிற. உனக்கு என்ன வேணுமோ நீ போய் வாங்கிக்கோ, சரியா? சுப்பிரமணி பொண்ணா கொக்கா எங்கிட்டே வந்துட்டார். ஊனா என்னதுப்பா? ஒரு 500 ரூபாய் நீ கொடுப்ப. 500 ரூபாய்க்கு நான் என்னப்பா வாங்க போறேன்? சுப்பிரமணி பொண்ணு கொக்கா அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அப்படி கத்த கத்தையா வீசணும். அதை விட்டு 500 1000 நீ கொடுப்ப. அதை எடுத்து வச்சுக்கின்னு நான் ஜாலியா வர சந்தோஷமா பர்த்டே கிஃப்ட்னு ஏத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு வேலையை பாரு. அடுத்த வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு. சும்மா எப்பயுமே எல்லாரையும் சாதாரண மேடை போடக்கூடாது, சரியா? இன்னைக்கு நானா நீயான்னு பார்த்தலாம். நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், வரியா வரலையா? இல்ல நானும் மௌலி போய்க்கிறோம். போ வேலையை பார்த்து போவாத. சொல்றதா கேளு. போயிடு போயிடு, விட்டுறேன். மரியாதை வாடா போலாம். ஏய் நீ என்ன சின்ன பொண்ணு நினைப்பாமா? அவங்களாம் சண்டையை போட்டு பேக் எடுத்துருக்காத, இல்ல கூட குழந்தைய கூட்டு போற, என்ன வேற இழுத்துக்கிற. சிப்போட வேற வேலையே இல்ல. அது ஒன்னும் கோச்சிங்லாம் போல. நான் வீட்டுல இருக்க பட்டு புடவை தூக்கின்னு கிளம்புது எங்கேயோ. கேட்டா நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. கிஃப்டா? அப்ப நானும் வர, எனக்கு 4 வாங்கி கொடு. நீ வரத்துக்கு லேட் ஆன உடனே எனக்கு பயம் வந்து நான் என்ன கேட்டேன்னு அவனை கேளு. போன் ஓட்டுற அம்மாவுக்கு எங்கனாச்சும் வர வழியில விழுந்து கிடக்க போகுது. நீ அவ்வளவு மெலிசா இருக்கிறிய, கால்கள் தடுத்து விட்டு டொப்புக்குன்னு கீழே உண்டினா அதுக்கு தான் சொல்றேன். சொன்னா இல்லையாடா? மொழி, உனக்கு என்னடா வேணும் வாங்கி தரேன், சொல்லுடா. இன்னைக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு நான் வாங்கி தரேன்டா. ஆமாண்டா, சொல்றா, சொல்லு, யோசிச்சு சொல்லு. சேர்த்து இன்னைக்கு வாங்கி தரேன்டா. எல்லாம் பேசினே இருப்பாங்க, சும்மா வாய்தான் வண்ணாந்தாளி வரைக்கும் கிளியுமே தவிர. நான் சொல்லணும்பா, ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்ட்டு ரொம்ப துணிலாம் பேக் பண்ணிட்டு கிளம்புற. கேட்டா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்ன்றிய. என்னதான் பண்ணலான்னுங்கிற நீ அவன் கதையை விட்டுருப்பா. எனக்கு என்னப்பா பண்ணுவ? நேத்து அப்படி கேட்டேன் கேள்வி, அதனால தானே இப்ப கிளம்புறேன். எல்லாமே செய்யறதுக்கு ரெடியா தான் பாருங்க. நீ வந்து உன் தர்பவாய் வச்சுன்னு சும்மா இல்லாம எனக்கு வீடுதான் முக்கியம்னா, அப்ப வீடுதான் முக்கியம்னா அமைதியா இருக்கணும். அப்புறம் எதுக்கு திருப்பி பேசுற? ஆனாலுமே நான் காசு எடுத்து வச்சு கொடுத்தேன், காசு உனக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு. ஏன்னா சும்மா வெட்டியா பீரோக்குள்ள நான் பூட்டி வச்சுருந்தேன். சரி, கிழிஞ்சு போன பட்டு புடவையில என்ன பண்றது? இதுல உங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் தான் இருக்கிறாங்க அதுக்குள்ள. அப்ப எங்க அம்மா விக்கிறியா நீ? உங்க அம்மா விக்கி என்னமோ பண்ணு. எங்க அம்மாவை ஏன் விக்கிற? குத்துரு மரியாதையா. என்னோட ஷேர் நீ குத்துருப்பா. நீ அதுக்கப்புறம் எனக்கு வாங்கி தர கிஃப்ட் இல்ல ஷேர் கொடுக்கணும். அவங்க நீ வச்சுக்கோமான்னு கொடுத்தாங்க, அதெல்லாம் கிழிஞ்சு போச்சு. அவங்க ஒரு 70 வருஷமா வச்சிருந்தாங்க, நான் ஒரு 20-30 வருஷமா வச்சிருந்தா கிழிஞ்சு போச்சு. அதை வச்சு நான் காசா பண்றேன். அதுல ஷேர் கொடுக்கணும். இரு, அடிச்சன்னு வச்சுக்கோ. உன்ன இவரு நீ உன்னோட கான்செப்டுக்கே வந்துட்டேன். நீ வந்து எனக்கு பண்ற, ஓகே, வெரி குட், தேங்க்யூ. நல்ல கிஃப்டா கூட எனக்கு. எங்க அம்மா தான் என்கிட்ட கொடுத்துருக்கு.
அதெல்லாம் கிடையாது. நான் எங்க அம்மா நான் நீ சும்மா கொடுக்கும்போது வச்சுப்பேன். நீ வாங்கியிருக்கணும், வாங்கல. அதனால நான் வந்து என்னோட தான் அதுல இப்ப எனக்குன்னு கொடுத்தது எந்த ஆயிடுச்சு. அப்ப நான் தான் வச்சு விப்பேன், என்னமோ பண்ணுவேன். நீ வந்து ஷேர்லாம் இப்ப கேட்க முடியாது, ஓகேவா? நான் கொடுக்கறத வேணா வாங்கிக்கோங்க. என்னத்த கொடுக்க போறேன்னு தெரியல. திரும்பி பிம்பிளிக்கு பிலாப்பி தான் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து நல்ல கிஃப்டா நான் வாங்கி தரேன், ஓகேவா? ஏன்னா பீரோலயும் எனக்கு இடம் இல்ல. அவங்க ஞாபகமா வச்சு வச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாரி கிழிஞ்சதுதான் மிச்சம், ஓகேவா? இதை நாளைக்கு என் பிள்ளைக்கு எத்தனை போய் குத்தாலும் என் பிள்ளைய மூஞ்சில அடிக்கும். சி, இந்த சேர்ல எனக்கு கொண்டு கொடுத்து அது நானா அவங்களோட மெமரிஸா பார்த்து அப்ப மெமரிஸ்னா பீரோல வச்சு அப்பப்போ எடுத்து பாத்துக்கணும்பா. அது வந்து இன்னும் இத்து போறதுக்கு பதிலா அந்த காசை வாங்கி அதுக்கு ஒரு பொருள் வாங்கி அதை மெமரிஸா வச்சுப்பேன். அதுக்கெல்லாம் யாருப்பா காசு தரா? ஏன்பா அப்படி டைம் வேஸ்ட் பண்ணின்னு சுத்த விட்டுனுங்கிறேன். அதுக்கெல்லாம் நிறைய கடை இருக்குப்பா, அந்த கடைக்கு தான்ப்பா இன்னைக்கு போக போறேன். இது எங்க இருக்கு தெரியுமா? ஸ்ரீநகர்ல அக்காடு ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல தான் கீழே இருக்கு. போட்டுருக்குப்பா பழைய காஞ்சிபுரம் பட்டு சென்டர். பயங்கரமா தேறிட்டப்பா. எனக்கு கண்டிப்பா நல்ல பெரிய பெத்தவாலா கிஃப்டா வந்துரும்ல. வா வா, இங்கதான் நான் சொன்னேன். வாங்க மேடம். நான் பேசியிருந்தேன்ல சார் உங்களுக்கு. ஆமா மேடம். சார் என் சாரி எல்லாம் இருக்குது, இவருக்கு கிஃப்ட் நான் தரணும். மூஞ்சில விசிறி அடிக்கணும், பார்த்துட்டு சொல்லுங்க சீக்கிரம். இல்ல விசிறி அடிக்கிறதுலாம் இருக்கட்டும் சார். இதுல வந்து எங்க அம்மாவோட சாரீஸும் உங்க அம்மா சாரீஸ் எல்லாம் இல்ல. இதுல வந்து எனக்கு உங்க அம்மா கொடுத்த சாரீஸ் தான் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் உங்க அம்மா சாரீஸ் எல்லாம் இல்ல. நீ தனியா எல்லாம் கேட்க கூடாது. சரி பாக்கலாம். முதல்ல ஒரு சாரி. சரி, இதுல உங்க அம்மா சாரி எது சொல்லு பாக்கலாம். நீ சூஸ் பண்ணிட எது உங்க அம்மா எனக்கு கொடுத்த சாரின்னு. கரெக்டா கண்டுபிடிச்சேன்னா வாசனை மோந்து பார்த்தோம்னா நான் கண்டுபிடிப்பேன். சரி, மோந்து பாரு. இதுல உங்க அம்மா வாசம் அடிக்கணும் இருக்குது, சரிங்களா? இது எங்க அம்மா வாசம். பிரிச்சுக்கலாம் இப்போ சார், நீங்க தான் சாட்சி. இல்ல இல்ல இல்ல, இதுவும் எங்க அம்மா. அது நல்லா இருக்கிறதெல்லாம் எங்க அம்மா, அது மொக்கையா இருக்கிறதெல்லாம் எங்க அம்மா. அது சொன்னாங்க. சரி ரைட், ஓகே. சரி போடுங்க ஒட்டுமொத்தமா. அப்புறம் கண்டுபிடிக்க முடியல, உன்னால கண்டுபிடிக்க முடியல. வாயை மட்டும் கேளு. நாங்க சார் இதெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க சார், எது இது என்னன்னு. நல்ல ரேட்டு போகுமா? செக் பண்ணி சொல்லிடுறேன் சார். ஸோ ஒரு சாரிக்கு ஒரு வாட்டி தைச்சிங்கனாலே போதும்ல? ஆமா சார். தேய்க்கிறாரு தேய்ச்சினே இருக்காரு. இந்த 2 சாரி போகாது மேடம். இந்த 2 சாரி அம்மா 2 சாரி. அதுதான் உங்க அம்மா. அதுதான் உங்க அம்மா. இந்த 2 சாரி வெள்ளையா ஒயிட் கலர்ல வந்தா போகும் மேடம். ஒரு மாதிரி ரெட் கலர் ஷேட வந்தா போகாது, சரிங்களா? இந்த 3 சாரி போகும் மேடம். பத்தியா, அதெல்லாம் எங்க அம்மா. இதுதான் உங்க அம்மா. அவருக்கு தெரியும். மோந்து பார்த்துட்டு நான் எடுத்து வச்சேன் எங்க அம்மாதுன்னு. உங்க அம்மாதுன்னு தொடாம தூக்கி போட்டதெல்லாம் உங்க அம்மாது. சரி ஓகே. இது அவள் தானே சார்? இந்த மாதிரி பார்த்தாலே போதும். இந்த கல்லு நீங்க தான் வச்சிருப்பீங்களா இல்ல நாங்க ஏதாவது வீட்ல வச்சுக்கலாமா? கடப்பாக்கல் தான் மேடம். வேற கடப்பாக்கல்ல தான் தேய்க்கிறீங்களா? ஆமா மேடம். அப்ப நாங்க வாங்குனது, எங்க கல்யாணத்துக்கு வாங்குனதெல்லாம், அதாவது எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப ரீசெண்டா வாங்குனதுல வெள்ளி ஜரிகை தானே? அதெல்லாம் ரீசெண்டா இருந்தா டச் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேடம். அப்ப இந்த கடப்பால் இப்படி தேய்ச்சா தெரிஞ்சிரும். தெரிஞ்சிரும். வெள்ளையா இருந்தா இந்த மாதிரி கலர் இருந்தா நல்ல ஜரிகை. ஆக்சுவலி ஒயிட். இப்ப இதுல வந்து இது ஒயிட். ஆமா மேடம். சரிங்களா? என்னது சார் ஏதோ ஊத்துறீங்க? ஒரிஜினல் ஜரிகையில ஆசிட் வைக்கும்போது பொங்காது மேடம். ஓ அப்படிங்களா? ஆமா மேடம். இதெல்லாம் பொங்கல் இல்ல? ஆமா. அதுவே வந்து நம்ம காப்பர்ல நம்ம வைக்கும்போது சாரி பொங்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. பாத்துக்கோ. பார்த்தாலே எப்படி பொங்குறாங்க பாரு. எங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க பாரு. உங்க அம்மா தான் பொங்குறாங்க. ஆனா இந்த 3 சாரி போகும் மேடம் நல்ல ரேட்டுக்கு. இது போகாது மேடம். சார் உங்களுக்கு இந்த சாரீஸ் மட்டுமே 45,000 போகும் சார். 3 சாரீஸ். என்னம்மா 1000 ரூபாய் 500 ரூபாய்ன்னு? அது உனக்கு, இது எங்க அம்மா. அது போவே போகாது இல்ல சார்? அது போகாது சார். ஒரு ரூபாய் கூட பாத்துக்கோப்பா. பரவாயில்ல. ஆனா ரொம்ப ஜாஸ்தி தான் சார். சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் வீட்டுக்குள்ள வெட்டி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம் பீரோல. அவங்க ஞாபகத்துமான கிழிச்சு போடுறது நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க எடுத்துறது எல்லாமே பழைய சாரீஸ் மேடம். நல்ல ஜெரி ஓல்ட் சாரீஸ் எல்லாம் வச்சிருந்தா நல்ல ரேட்டுக்கு எடுத்து. சாரீஸ் எல்லாமே பழைய காலத்து சாரீஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்ல
முந்தானி பார்டர் கிட்டலாம் நல்லா இருக்கிறதுனால நல்ல ரேட் போகும் மேடம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க மேடம். ஓகே கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? 45,000 ரூபாய் கொடுக்குறீங்க 3 சாரிக்கு, சொல்லாம இருக்குமா? கண்டிப்பா சொல்லுவோம். நம்மளோட பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டோர் ஸ்டெப்பே பண்றோம். ஓகே. அது இல்லாம நம்ம பிரான்ச்சஸ் வந்து சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பெங்களூரு, மங்களூரு, காரைக்குடி, நிறைய இடத்துல நம்மளோட எல்லா ஸ்டேட்லயும் பண்றோம். எல்லா ஸ்டேட்லயும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே இருக்கு. அதனால டோர் ஸ்டெப் தான் போவீங்க. டோர் ஸ்டெப் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு சார். All over. சாரீஸை போட்டோ எடுத்து அவங்க அமுச்சு விட்டாலே போதும், நம்மளே நேர்ல போயிட்டு வாங்கிடுவோம் சாரீஸ். அதனால அவங்க போட்டோ எடுத்து போவாதான்னு நிறைய பேர் அந்த ரொம்ப கிழிஞ்சு இருக்கும், கந்தலா இருக்கும். அதனால அந்த சாரீஸ்லாம் போவாதான்னு அவங்க இது பண்ண தவிர சாரீஸ் போட்டோ எடுத்து அமுச்சு விட்டாலே நேர்லயே பார்த்து என்னன்னு சொல்லிட்டு அதோட போகாதான்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஷாப்புக்கு வந்தாங்கன்னா சாரியோட தரத்தை பார்த்து எப்படி இருக்கு சாரி, ஏன்னா ரொம்ப பழைய காலத்து சாரிலாம் ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துப்போம். அதனால அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதோட ஸ்பாட் கேஷ் நம்ம கையில கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம நினைச்சு கூட பார்க்கல 45K எங்க அம்மா மூலியமா வரும் அப்படின்னு. உங்க அம்மாங்காத. ஓகே, எனியா வேற லெவல்ல சரி சார், இருக்கு. நல்ல கோயம்புத்தூர்ல கொஞ்சம் விஷயம். நிறைய இருக்கு சார். Okay. நான் எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ண சொல்றேன். கண்டிப்பா சரிங்களா? சொல்லுங்க. பெங்களூர்லயே உங்களுக்கு இருக்குல்ல? ஆமா, பெங்களூர்ல இருக்கு சார். என் பொண்ணு பெங்களூர்ல தான் இருக்குதா, அங்கேயும் சொல்லிடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. சொல்லிவிடுங்க. கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்ச சட்டில் அத்தனை பேர்கிட்டயும் சொல்றோம். நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல ரேட் தான் கொடுத்துருக்கீங்க நீங்க. சந்தோஷம் சார். அப்புறம் பயமா காசை வாங்க. வெயிட் பண்ணு. நீ வெளியில வெயிட் பண்ணுப்பா. நான் தான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தேன். நான் காசை வாங்கிட்டு நான் கிளம்புறேன். சரியா? புரியுதா? பேக்ல எடுத்து வையாத. உங்க அம்மா எடுத்து பேக்ல போடுப்பா. இங்கப்பா என் பேக்கை காணோம். நீ பேக் எடுத்து இந்த உங்க அம்மா சாரீஸ் பத்திரமா பீரோல ஃப்ரேம் போட்டு வை. ஓகேவா? மேல ஒட்டி வை. காது கேட்காதா உனக்கு? தெரியும் உனக்கு இதெல்லாம் காது கேட்காது. ஓகேவா? இந்த ஒட்டி வைக்கணும். அம்மா அம்மா தாயே. சார் என்ன சார், நான் பாட்டு பாடுற கேப்ல அங்க குத்துட்டீங்க. பா, அவருக்கு தெரியும்பா எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு. அவர் எப்படி நியாயமா ஒரு தொழில் பண்றாரு. அதேதான் சொல்றேன், நீ அநியாயம் நினைச்சு கூட பண்ற. பார்க்க முடியுமா? நம்ம நல்ல ரேட்டுக்கு எடுத்திருக்கிறாரு. ஓகேவா? பாரு, நான் இதெல்லாம் வந்து வீட்ல வந்து பத்திரமா நீ வச்சிருந்தேன். எங்க அம்மான்னு அதெல்லாம் வந்து உபயோகம் ஆகல. இப்ப உபயோகம் ஆகுதா உனக்கு? சந்தோஷம். ஏதோ நீ எனக்கு அறிமுகப்படுத்தின. இந்த மாதிரி நான் தெரியாம எத்தனை பேர் இருப்பாங்க. இததான் நான் உனக்கு குடுக்கணும், நீ எனக்கு குடுக்குற. வா வெளிய வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அந்த ஃப்ரேம் போட்டு வைக்கிற சார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி விடுங்க பண்றேன். உங்க கான்டாக்ட் நம்பர், உங்க விசிட்டிங் கார்டு ஏதாவது கொடுங்க. அது போய் ஃப்ரேம் போடுற மாட்ற. சரியா? பண்ணு என்னமோ பண்ணு, எனக்கு நல்லது பண்ணிட்டேன். ஓகே, ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர். ஓகே ஓகே ஓகே, சரிங்க சார். இனிமேல் பட்டுனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சார். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஞாபகம் வர மாதிரி நான் பண்ணிடுறேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே சார், வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா பேபிமா போயிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணி வேஸ்டா இருந்ததெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து எல்லாத்தையும் பணமா மாத்தி எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருச்சு. அது என்ன கிஃப்ட் என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வரும். உங்க வீட்டுல இந்த மாதிரி ஓல்டு சாரீஸ் ஏதாச்சும் இருக்கு, அது கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பட் ஓல்டு சாரீஸா இருந்தா நல்ல ரேட்டுக்கு இவங்க எடுத்துப்பாங்க. எடுத்து அந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல் தான் அது. நம்ம யூஸ்ஃபுல்லா நல்ல மெமரிஸா ஏதாச்சும் ஒரு பொருளும் நம்ம வாங்கிக்கலாம். அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.